ஏதோ திருப்பரங்குன்றத்துல வந்து பிரச்சனை பண்றான், அது வந்து வெறுமனே மத பிரச்சனையை மட்டும் பார்க்க கூடாது. இது மாதிரி ரெண்டு கலவரத்தை போட வேண்டியது, பிரச்சனை உண்டாக்க வேண்டியது, அதையே மீடியால பேச வேண்டியது, அப்புறம் கடைசியில மிஷினை வச்சு பிரார்த்தனை பண்ணி பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு கதை கட்ட வேண்டியது. இந்த சனியை முடிச்சவனுங்க இதே வேலையை தான் இந்தியாவில இருந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசோட வளர்ச்சி என்ன நிலைமை, பீகாரோட வளர்ச்சி என்ன நிலைமை, கிட்டத்தட்ட $83 பில்லியன் வந்து நம்மளால சீனாக்காரனுக்கு ஆதாயம். இங்க இருந்து இரும்பு தாதெல்லாம் வெட்டி எடுத்து இதை வந்து சைனாவுக்கு பேக்கப் பண்ணி ஏற்றுமதி பண்றானுங்க. அவன் அதை பூரா வந்து பொருளை மாத்தி நம்மகிட்ட வித்து வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இதுதான் இவனோட லட்சணம். சைனா போட்டி போட்டு முன்னேறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை விட்டு உத்தரப்பிரதேச மாதிரி பின்னங்கி போக முடியுமா நம்ம? பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மத கலவரத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மதுரையை மையமா வச்சு திருப்பரங்குன்றத்தை வச்சு வந்து ஒரு மத கலவரத்துக்கு, இந்து முஸ்லீம் கலவரத்துக்கான ஒரு சதித்திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. எப்பயுமே இவனுக்கு வந்து ஒரு கலவரம் பண்ணி கட்சியை வளர்க்கறது, மக்களை டைவர்ட் பண்றது, பிளவுபடுத்துறது, இதுதான் அவனுடைய அரசியலே. இந்த இவனுக்கு வந்து நாட்டை பிடிச்ச ஒரு சாபக்கேடு. இவனுக்கு இந்தியாவை பிடிச்ச பீடையை தான் இந்த பிஜேபி RSS இந்த கலவர கும்பல். இவனால நாடு வந்து நாசமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே நாசம் ஆயிருச்சு. எந்த அளவுக்கு நாசமாயிருக்கு அப்படின்றதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு உலகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. சமீபத்தில் வந்து டீப் சீக்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் போன வாரம் நடந்துச்சு. உலகம் பூராமே வந்து சைனா வந்து ஒரு இந்த AI ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். வெறும் 50 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கான். உலகமே பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி பெரிய நியூஸ் வந்து வந்துச்சு பார்த்தோம். ட்ரம்ப் பதவியேற்ற அன்னைக்கு ட்ரம்ப்ல இருந்து எலன் மஸ்க்ல இருந்து மைக்ரோசாப்ட்ல இருந்து பூரா பேருமே ஆடி போயிட்டானு. ஏன்னா இவனுக்கெல்லாம் வந்து AI தான் வந்து உலகத்துல பெரிய தொழில்நுட்பம், அடுத்து உலகத்தை தீர்மானிக்க போறது அதுதான் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடியை அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனு வந்து அசால்ட்டா வெறும் 50 கோடியில தான் நாங்க வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பொதுமக்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோடைய சோர்ஸ் கோட் முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளிப்படையா பப்ளிக்கா கொடுக்குறான். அமெரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து உலகம் பூராமே வந்து ஒரே நாள்ல வந்து ஏகப்பட்ட மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. சைனா முன்னாடி போறதா, அமெரிக்கா முன்னாடி போறதா. ட்ரம்ப் சொல்றான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள், கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கை இது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயந்துகிட்டு பேச வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு வந்து உலகம் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை உலகம் போயிட்டு இருக்கும்போது இவனுங்க வந்து இன்னும் வந்து மாட்டுக்கறி பிரச்சனையும், கோவைய பிரச்சனையும், மத கலவரத்தை தூண்டுறதையும் இந்த சனியை முடிச்சவனுங்க இதே வேலையை தான் இந்தியாவில இருந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தோட சைனாவுடைய இந்தியாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பொருளாதாரத்துல, ஏன்னா ரெண்டும் வந்து பக்கத்து நாடு, ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு, உலகத்துல மக்கள் தொகையில ரெண்டும் சமமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த ரெண்டு நாடு வந்து 1980 கணக்கு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருந்திருக்கு. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான். அதோடைய ஜிடிபின்னு சொல்றால ஒட்டுமொத்த பொருளாதாரம், அதுல வந்து 1980 சைனாவோட ஜிடிபி வந்து $0.3 ட்ரில்லியன் US. இந்தியாவோட ஜிடிபி $0.19 ட்ரில்லியன் US. கிட்டத்தட்ட சமந்தான் 1980. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பெர் கேபிட்டா இன்கம், சராசரி வருமானம், ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்தியாவில் அதிகமா இருந்துச்சு. 1980 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய ரூபாயோட மதிப்புல வந்து 4575 ரூபாய் ஒரு இந்தியருடைய சராசரி வருமானம் 1980. அதே காலகட்டத்தில் ஒரு சீனாக்காரனுடைய சராசரி வருமானம் வந்து 2413 ரூபா தான். கிட்டத்தட்ட பாதி தான், இந்தியாவோட பாதி தான் வந்து சைனாக்காரனுடைய வருமானம் இருந்திருக்கு 1980. இவனுங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவன் சைனா வந்து என்ன பண்ணிட்டான்னா வந்து உலகத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபுல்லா வந்து பொருளாதாரத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அதுக்கேற்ற மாதிரி மாத்தி டோட்டலா வந்து திறந்த பொருளாதாரம், ஓபன் எக்கானமின்னு சொல்லி அறிவிச்சு எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ள அலோவ் பண்ணா, புதிய தொழில்நுட்பங்களை அலோவ் பண்ணா, சீனாக்காரன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். உலகத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சான் இந்த 1980 தொடக்கத்துல இருந்து. அதோடைய விளைவுதான் இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவன் அமெரிக்காவுக்கு கண்ணிலே வரல விட்டு ஆடிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அவன் முன்னேறிட்டான். அதே 1980 காலகட்டத்தில் தான் இந்த வீணா போனவனுங்க இந்த ராமர் கோயில் பிரச்சனை கலப்பாங்க. இந்த பாபர் மசூதி பிரச்சனையை உத்தரப்பிரதேசத்துல அங்க வந்து மசூதியை இடிக்கணும், கோயிலை கட்டணும்னு சொல்லி ஒரு இந்த காட்டுமிராட்டி கும்பல், இந்த திருட்டு பசங்க வந்து அதை ஆரம்பிச்சாங்க.
1980களில் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த பிஜேபின்ற கட்சி என்னைக்கு தொடங்கினானுங்களோ அன்னைக்கே இந்தியா வந்து அழிவு பாதைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் 1980 தான் ஆரம்பிச்சானுங்க இந்த கட்சியை, ஜனதா கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த முதல்ல எந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம்னு சொல்லி இந்த மத பிரச்சனை கையில் எடுத்தானுங்க உத்தரப்பிரதேசத்துல. அன்னையில இருந்து ஆரம்பிச்சதுதான் 40 வருஷமா இந்திய அரசியல் இதுலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா மதம் ஜாதி இந்த கலவரம் குண்டி வச்சா அங்க இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கே தவிர உண்மையிலே வந்து இந்தியாவுடைய ஆக்கப்பூர்வமான இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் இருக்கிறது இந்த காட்டுமிராண்டி இந்த பிஜேபி RSS கும்பல் தான். இவனுங்க இல்லை அப்படின்னா இவனு இல்லாம இருந்திருந்தானுங்கன்னா இந்தியா வந்து சைனாவெல்லாம் பீட் பண்ணி எங்கேயோ போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆங்கில அறிவு எல்லாமே இருந்தும் கூட விவசாய பூமி இந்தியாவுடைய விவசாய பூமி அளவுக்கு ஒரு ஃபெர்டைல் லேண்ட் உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது. சைனாலெல்லாம் வந்து பெரும்பகுதி நிலங்கள் வந்து விவசாயமே பண்ண முடியாதுங்க, கடுமையான குளிர் பிரதேசம். அப்ப இயற்கை வளங்கள் இங்க மிகப்பெரிய அளவில் இருக்கு, மனித வளம் இருக்கு, இங்கிலீஷ் நாலேஜ் பெரிய அளவுக்கு நமக்கு இருக்கு. இது எல்லாம் இருந்தும் கூட நம்ம வந்து சைனாவோட ஓவர்டேக் பண்ணி போக முடியாட்டி சமமாக வந்திருக்கணும்ல. நிலைமை என்ன இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு அவன் வந்து பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், அறிவு வளர்ச்சின்னு சொல்லி அந்த டைரக்ஷன்ல அவன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சான். இந்தியா வந்து இவனுடைய கட்டுப்பாட்டில இருந்து ஃபுல்லா மத கலவரம் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விளைவு இன்னைக்கு அவனுடைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 18.53 ட்ரில்லியன் US டாலர் இந்த இப்ப 2024 61 மடங்கு வளர்ச்சி அவனுக்கு இந்த 40 வருஷத்துல. இந்தியாவோட நிலைமை 3.93 4 கூட வரல, 4 ட்ரில்லியன் கூட வரல, சமமா இருந்தது ரெண்டு ஒரு காலத்துல 1980களில். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து இழந்திருக்கோம் இந்த காட்டுமிராண்டி கும்பல்னால. மத பிரச்சனைக்குள்ள இந்தியா சிக்கனதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே இதுதான். இல்லாட்டி இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து வந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தனிநபர் வருமானம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 1980 இந்தியாவில் வந்து 4575 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 1,84,000, இன்னும் 2 லட்சம் கூட வரல சராசரி இந்தியோட வருமானம். இவனுங்க ரொம்ப பெருமையை பேத்திக்கிறானுங்க. 12 லட்சம் வரைக்கும் வந்து நாங்க வருமான வரி விலக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த 2 லட்சம் வருமானம் கூட ஒரு இந்தியனுக்கு வரல, சராசரி வருமானம் வரல. ஒரு மாசம் 10,000 12,000 சம்பாதிக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கிறான் இன்னைக்கு 180% இந்தியன். அதான் இந்தியாவோட நிலைமை. இதே காலகட்டத்தில் சைனாக்காரனுடைய வருமானம் 16 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு 16 லட்சத்துக்கு மேல எங்க இருந்தவன் 1980 2400 இருந்தவன், 2400 ரூபாய் ஒரு சராசரி வருமானம் இருந்தவன் இன்னைக்கு 11 லட்சத்துக்கு மேல போயிட்டான் ஒரு சீனாவுடைய சராசரி வருமானம். அப்ப அவன் எங்க போயிட்டான், நம்ம எங்க நிக்கிறோம்? அவன் போன சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவன் போயிட்டான், நம்ம தப்பான பாதையில மாட்டிக்கிட்டோம். இவனுகிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சுட்டு இருக்கோம். அதான் இந்தியாவோட நிலைமை. இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளேயே இவனுக்கு வந்து இந்த ராமர் கோயில் பிரச்சனை எடுத்தாங்க உத்தரப்பிரதேசத்துல 24 கோடி பேர். இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல மிகப்பெரிய பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் உத்தரப்பிரதேசம். 24 கோடி பேர் அங்க வசிக்கிறாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்துடைய ஜிடிபி ஒட்டுமொத்த ஜிடிபியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 2024 கணக்குப்படி பார்த்தோம்னா 25 லட்சம் கோடி. அதான் வந்து ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசோட உற்பத்தி மதிப்பு, ஒட்டுமொத்த ஜிடிபி அவ்வளவுதான். அந்த மாநிலத்தோட ஜிடிபி 25 லட்சம் கோடி. தமிழ்நாடு அதோட 3/1 பங்கு தான் நம்ம பாப்புலேஷன் இருக்கோம், 8 கோடி தான் இருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தை விட. ஆனா நம்முடைய பொருளாதாரம் வந்து 27 லட்சம் கோடி, அவங்களோட அதிகம். இது இங்க வந்து அவங்களுடைய தாக்கம் கம்மியா இருக்கிறதுனால இத்தனைக்கு வந்து நம்ம வரி வசூல்ல பெருமளவுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், பீகார் அந்த மாநிலங்களுக்கு தான் கொடுக்குறானுங்க. வசூல் பண்றது பூரா வந்து வளர்ந்த மாநிலங்கள்ல தான் அதிகமா வசூல் பண்றானுங்க ஜிஎஸ்டிய. எங்க அதிகமா கொடுக்குறானுங்கன்னா யூபி, பீகார் இது மாதிரியான கேட்ட பின்தங்கிய மாநிலம் சொல்லி சொல்றாங்க. சரி அங்க கொடுக்குறானுங்க, கொடுத்தாங்க வளர்ச்சி வந்திருக்கானு பார்த்தா வளர்ச்சி வரல அங்க. அப்ப என்ன பண்ண இவனையில அமைக்கிறானுங்க, அம்பானி அதாடி இந்த குரூப் அமைக்கிறானுங்க. குஜராத் இந்த கொலக்கும்பல் அமைக்கிட்டு அந்த மக்களையும் வறுமையில தான் வச்சிருக்கிறானுங்க யூபி, பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல. அப்போ அங்க ஒட்டுமொத்த ஜிடிபி உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டோட கம்மியா இருக்கு. தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் வந்து 3,15,000 ரூபாய் போன வருஷத்தோட கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு சராசரி. இந்தியாவில் வந்து 1,84 1,84,000 வந்து இந்தியாவுடைய சராசரி வருமானம்னா அதை விட ஒரு 1.5 மடங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஒரு 50% மேல கூடுதலா நம்ம தமிழ்நாட்டில் இங்க இருக்கோம். 3,15,000. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தெரியுங்களா? 93,000, வெறும் 93,000. இன்னும் 1 லட்சம் கூட வரல. இந்தியாவோட சராசரி பாதி தான் யூபியில வந்து தனிநபர் வருமானமா இருக்கு. பீகார்ல இன்னும் இதை விட மோசமா இருக்கு, 60,000 தான்.
இதுதான் வந்து இவனுக்கு ஆதிக்கம் பண்ணக்கூடிய இந்த மத அரசியல் எங்கெல்லாம் ஆதிக்கம் பண்ணுதோ, இந்த காட்டுமிராண்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் வந்து மத கலவரம் பண்ணி விட்டானுங்களோ, தூண்டி விட்டானுங்களோ, மக்களை மத ரீதியா இந்து முஸ்லீம் அதே மாதிரி கிறிஸ்துவ இந்து இப்படி பிளவுபடுத்துறானுங்களோ, அங்க பூரா வந்து பொருளாதாரம் வளரல, மக்களும் வளரல, மக்களுக்கு வருமானமும் இல்லை, பொழப்பும் இல்லை. கொள்ளையடிச்சு ஒரு குரூப் மட்டும் நல்லா தின்னுக்கிட்டு அவனுக்கு மட்டும் சொகுசா இருக்கிறானுங்க, இந்த சங்கி கூட்டம் மட்டும். இதுதான் இந்தியாவோட நிலைமை. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவனுங்க வந்து இந்த ஆதிக்கம் திருப்பி இவனுங்க வந்து எப்படி நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவோம். இத்தனைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 1967களுக்கு பின்னாடி ஏற்பட்ட பல மாற்றங்கள், அதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்திலையும் சரி, சுதந்திர கால போராட்டத்துக்கு பின்னாடி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அப்படின்றது ஓரளவுக்கு வந்தது. ஏன்னா வெள்ளக்கார காலத்திலையும் சரி, அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சரி, பெருமளவுக்கு முதலீடுகள் பூராமே வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ஏன்னா குஜராத் மகாராஷ்டிரா ஒரே ஸ்டேட்டா இருந்தது, அந்த பகுதியில தான் முதலீடு பண்ணானுங்க பெரிய அளவுக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பண்ணக்கூடிய முதலீடுல பாதிக்கு மேல அங்கதான் பண்ணானுங்க. அதைத்தான் அண்ணா வந்து அந்த காலத்திலே சொன்னாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இங்க ஒரு முதலீடு பண்ண மாட்டானுங்க, இங்க இருந்து கொள்ளதான் அடிக்கிறானுங்க, வரிதான் வசூல் பண்றானுங்க, எதுவுமே செய்ய மாட்டானுங்கன்னு சொல்லிதான் இங்க வந்து இங்க ரெகுலர் பார்ட்டிஸோட வளர்ச்சிக்கான காரணமே அதுதான். இந்த பிராந்திய கட்சியோட வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு. இத்தனைக்கு நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இந்த கட்சிகளால, திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளால ஊழல் பிரச்சனை, அதே மாதிரி மது இன்னைக்கு போதைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. அதனால மக்களுடைய அந்த உழைக்கும் திறனை குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இவ்வளவு சிக்கல் இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம வந்து யூபியோட 3 மடங்கு இங்க சராசரி வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதையும் கெடுக்க பாக்குறானுங்க இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம், இந்த பிஜேபி கூட்டம். இதை நாசம் பண்ணி இதை உத்தரப்பிரதேசத்துல கேவலமாக்கணும் பாக்குறாங்க தமிழ்நாட்டை. அதுக்காக தான் இவனுக்கு இங்க மத கலவரத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம அனுமதிக்க முடியுமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இவனுங்களை காலி பண்ணி ஆகணும், ஒட்டுமொத்தமா இவனுங்களை காலி பண்ணி ஆகணும். உலக அளவில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா விதத்திலையும் இன்னைக்கு சீனா முன்னேறி போயிட்டான். எல்லா விதத்திலையும் இந்தியாவில இருந்து நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்றோம். $100 பில்லியன் அளவுக்கு பொருட்களை வந்து சைனால இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். 99.659 பில்லியன் US போன வருஷம் நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். ஏற்றுமதி எவ்வளவு பண்றோம்னா, நம்ம இங்க இருந்து சைனாவுக்கு வெறும் $16 பில்லியன் தான் ஏற்றுமதி பண்றோம். இறக்குமதி வந்து 100, ஏற்றுமதி 16. ட்ரேட் டெபிசிட் ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட $83 பில்லியன் வந்து நம்மளால சீனாக்காரனுக்கு ஆதாயம். அது என்னென்ன பொருளா இறக்குமதி பண்றோம்? எல்லாம் எலக்ட்ரானிக் குட்ஸ், மெஷினரிஸ், டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், டாய்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஸ்மார்ட் போனோட அசசரிஸ், அதே மாதிரி வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பாய்லர்ஸ், கம்ப்யூட்டர் மெஷினரிஸ், கெமிக்கல்ஸ், இப்படி எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், மெடிக்கல் அப்பாரட்டஸ், அயர்ன் ஸ்டீல், இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தேவையான பொருட்கள் முழுக்க வந்து சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சைனால இருந்து இம்போர்ட் பண்ணாத பொருளே இல்லை என்ற அளவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பொருளும் அங்க இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்னடா நம்ம ஏற்றுமதி பண்றோம் இந்தியாவில இருந்து அதிகமானு பார்த்தா அயர்ன் ஓர் ஏற்றுமதி பண்றான். இங்க இருந்து தாது, இரும்பு தாது ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்தியாவில இருந்து சைனாவுக்கு. மூலப்பொருள் இங்க இருந்து ஏற்றுமதி பண்றான். இங்க இருந்து இரும்பு தாதெல்லாம் வெட்டி எடுத்து இதை வந்து சைனாவுக்கு பேக்கப் பண்ணி இன்னைக்கு ஏற்றுமதி பண்றானுங்க. அவன் அதை பூரா வந்து பொருளா மாத்தி நம்மகிட்ட வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் இவனோட லட்சணம். இவன் ஆட்சி பண்றவனோட லட்சணம் இதுதான். அப்ப இங்க இருக்கிறவனுக்கு வந்து இந்த பொருளால உற்பத்தி பண்ண தெரியாதா? அதுக்கான டெக்னாலஜி கிடையாதா? படிச்சவன் கிடையாதா? அதுக்கான அறிவில்லை இந்தியர்களுக்கு? அப்ப எந்த அளவுக்கு நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க. இவனுக்கு இந்த கொள்ளக்கூட்டம் வந்து நாட்டை கேப்சர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றுமதியிலையும் காசு, இறக்குமதியிலையும் காசு. இந்தியர்களை பூரா வந்து அடிமுட்டாளா வச்சிருக்கணும்னு பாக்குறான். மக்கள் வந்து முட்டாளா இருக்கணும், அப்பதான் நம்ம ஆதிக்கம் பண்ண முடியும். எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் ஆரிய பாப்பட கூட்டம் அவங்களுடைய சதியில சிக்கிக்கிட்டு இந்தியா சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா வந்து எல்லா விதத்திலையும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பின்னங்கி போயிட்டோம். கேட்டா வந்து இந்தியா வளருது, இந்தியா வளருது. எங்க வளர்ந்துருக்கு இந்தியா? நீ முதல்ல நீ ஆட்சி பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசோட வளர்ச்சி என்ன நிலைமை? பீகாரோட வளர்ச்சி என்ன நிலைமை? மத்திய பிரதேசோட வளர்ச்சி என்ன நிலைமை? சும்மா வாய் அடிச்சுக்கிட்டு தேவையில்லாம வந்து மத கலவரங்களை உண்பண்ணக்கூடிய ஒரு கீழ்த்தரமான இழிவான நாட்டுக்கு எதிரான கூட்டம் இது. இதை தடுக்கிறதுக்கு இங்க உள்ள எதிர்கட்சிகளுக்கு அவனுக்கும் துப்பு கிடையாது, கோர்ட்டுக்கும் துப்பு கிடையாது. சட்டத்துக்கு வராம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா பண்றானுங்க.
இதை தடுக்க முடியல, யாராலையும் தடுக்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இவனுக்கு ஆதிக்கம் வந்துருச்சு. எல்லா கட்சியும் இவனுக்கு வந்து கைப்பற்றிட்டானுங்க. இவிஎம் மிஷினை வச்சு அதிகாரத்தை பிடிச்சிட்டானுங்க. மத்தியில் அதிகாரத்தை முடிச்சு ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டானுங்க. எல்லா மாநிலங்களையும் ஒன்னொன்னா பிடிச்சிட்டு வர மிஷினை வச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணி இது மாதிரி ரெண்டு கலவரத்தை போட வேண்டியது, பிரச்சனை உண்டாக்க வேண்டியது, அதையே மீடியால பேச வேண்டியது, அப்புறம் கடைசியில மிஷினை வச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணி பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு கதை கட்ட வேண்டியது. எல்லா கட்சிக்காரரும் இதுக்கு உடந்த, எல்லா எதிர்கட்சியும் இதுக்கு உடந்த, பூராமே இந்த சங்கி கூட்டத்தோட கண்ட்ரோல்ல போயிட்டானுங்க பூரா பேரும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படியே வந்து இவனுக்கிட்ட சிக்கி நாடு சீரழியும். நம்முடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை எப்படி வாழும் யோசிச்சு பாருங்க. இவனுக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இது வந்து சைனா நோக்கி போகணும். நம்ம அவனோட போட்டி போட்டு முன்னேறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை விட்டு உத்தரப்பிரதேச மாதிரி பின்தங்கி போக முடியுமா நம்ம? அதுக்கு தான் இவனுக்கு ஐடியா பண்றானு. அதுக்கு அந்த அரசியல் தான் இங்க கொண்டு வரானு. அதுக்கு இங்க எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் அதுக்கு உடந்த. எவனாவது இவிஎம் மிஷினை எடுத்து போராடுறானா? எவனும் போராட மாட்டான். பூரா பேர் இவங்களுக்கு அடிமை. அப்ப அதனாலதான் வந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்குன்னு ஒரு கட்சி வேணும், மக்களுக்குன்னு ஒரு கட்சி வேணும். நாட்டை காப்பாற்றணும். இந்த காட்டு மிராண்டி கும்பல்கிட்ட இருந்து நாட்டை மீட்கணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு போகணும். நல்ல முன்னேற்றம், அறிவு சார்ந்து யோசிச்சு முன்னேறி தொழில்நுட்பத்திலையும் எல்லா விதத்திலையும் முன்னேறக்கூடிய ஒரு சமூகமா இந்தியாவை மாற்றணும். அதுக்கான போராட்டம் தான் இவிஎம் போராட்டம். இவிஎம் போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கான போராட்ம். அதுக்காக இந்த கட்சியை உருவாக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி இந்த கட்சியை வந்து வளர்க்கணும். இந்த கட்சியை வளர்க்கணும். இவிஎம் போராட்டத்தை தீவிரப்படுத்தணும். ஜனநாயகத்தை காப்பாற்றணும். இவனுங்களை முதல்ல அதிகாரத்திலிருந்து துரத்தணும். இவனுங்களை அதிகாரத்திலிருந்து துரத்தி அடிக்காம ஆக்கப்பூர்வமான இந்தியா, ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றமான இந்தியாவை நம்ம வந்து உருவாக்கவே முடியாது, கனவோட காண முடியாது. அதான் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்திய அரசியலை பார்க்கணும். ஏதோ திருப்பரங்குன்றத்துல வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னா அது வந்து வெறுமனே மத பிரச்சனையை மட்டும் பார்க்க கூடாது. இங்க உள்ள கட்சிகள் பூரா வெறும் மத பிரச்சனையை மட்டும் பேசுவாங்க. அதை ஏன்னா அவங்களுக்கு தோத அரசியல் பண்ணிக்கிட்டு இவங்களை காலி பண்றதுக்கு இவிஎம் பத்தி பேசணும்ல, ஓட்டு மிஷினை பத்தி பேசணும், அதை தடை பண்றதுக்கு போராடணும்ல. அப்ப அந்த போராட்டத்தை இவிஎம்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எவனுமே இல்லை. அதனாலதான் நாம முன்னெடுக்கிறோம். மக்களுக்காக மக்கள் போராடும் கட்சி முன்னெடுக்குது. இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இவங்களை அதிகாரத்திலிருந்து வீழ்த்துறது மட்டும்தான் இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி. 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து வாக்கு சீட்டில் தான் நடத்தணும். நம்ம அந்த கோரிக்கை வந்து முன்னெடுக்கிறோம். இவனுக்கு எப்படியாவது இந்த மாதிரி கலவரம் பண்ணி பிரச்சனை பண்ணி தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகாரத்தை பிடிச்சிடலாம், மதத்தை வச்சு வந்து பிரச்சனை பண்ணிடலாம் சொல்லி யோசிக்கிறானுங்க. இவிஎம் வந்து வச்சு இவிஎம் காலி பண்ணிட்டோம்னா இவனால ஒரு இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதனால இந்த போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும், இவிஎம் தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். அதுக்கான இயக்கங்கள், அதுக்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம். மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்து இந்த இவிஎம் ஒழிக்கக்கூடிய போராட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது. இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை ஒழிக்க முடியும். நம்ம அடுத்த தலைமுறையை வந்து பாதுகாத்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொழில்நுட்பத்துல, அறிவுல முன்னேற்றமான ஒரு இந்தியா வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போக முடியும் அடுத்த தலைமுறைக்கு. அந்த கடனை நம்ம எல்லா பேரும் சேர்ந்து பண்ணணும்.